ஹாய் காய்ஸ், இங்க பாருங்க, இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யானைப்படை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரங்க ஆட்டம் சொல்லி, சதுரங்க ஆட்டம் எங்க இருந்து வரலாற்றுல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா போர் படையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா வியூகங்கள் இருக்கும். அந்த வியூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வடிவமைப்பு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாவே பாருங்க எல்லாமே இங்க யானைப்படை தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாருங்க எல்லாம் எப்படி வந்து அவங்கள வந்து ஆர்டரா வந்து நிறுத்திருப்பாங்க ஒரு போர் நடத்துறதுக்கு. பாருங்க எல்லாமே பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. இந்த செகண்ட் லேயர் பாருங்க எல்லாமே இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குதிரைப்படை. குதிரைப்படையில வந்து பாத்தீங்கன்னா குதிரைப்படை செகண்ட் ரோல வந்து பாருங்க ஒரு அரசரை வந்து இது பண்றாரு. அவருக்கு வந்து கொடை பிடிச்சிருக்காங்க அந்த அரசருக்கு வந்து பாருங்க. அதே மாதிரி ஃபுல்லா ஒவ்வொரு போர் வீரனையும் பாருங்க, ஒவ்வொரு போர் வீரனையும் வந்து இங்க பாருங்க தாடியெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது பாருங்க. இவங்க வந்து பாருங்க காத்துல வந்து பறந்துருக்கு, வேகமா வந்து இதுல ரன்னிங்ல வந்து இருக்காங்க. அப்போ வந்து காத்துல வந்து பறந்துட்டு இருக்கு பாருங்க இவங்களோட ஜடாமுடி. அதுக்கு அடுத்தது பாருங்க வால் வச்சு ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இவர் வந்து பின்னாடி திரும்பி பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் இவர் வந்து சண்டை போடுறது பின்னாடி திரும்பி பாக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயரா வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆர்டர்ல. நெக்ஸ்ட் இது பாருங்க, அதுக்கு அடுத்தது வந்து இது 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 வந்து போர்ல பயன்படுத்தக்கூடிய குண்டு, அம்பு குண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஆர்டர்ல இது எல்லாமே இருக்கு டிசைன்ல பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் இது வந்து சொன்ன மாதிரி இவங்களுக்கு பின்னாடி, அதாவது தளபதிக்கு அடுத்தது எப்படி இருப்பாங்க அந்த இதெல்லாம் இருக்கு. அது இவங்க வந்து பாருங்க ராஜா அவங்களுடைய மனைவி இது இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து பாருங்க மாலை, இது வந்து ஏதோ கல்யாணம் இது போல இருக்குது அந்த இதுல இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து திடீர்னு போர் பண்றாங்க, போர் இது ஒரு தனி பாட்டு போல, இது ஒரு தனி பாட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க இது வச்சிருப்பாங்க இல்லையா, கவசம் வச்சு தடுப்பாங்கல்ல சண்டை போர் பண்ணும்போது, அந்த கவசம் இதுதான் இது. அடுத்தது பாருங்க எல்லாமே ஒவ்வொரு சிற்பமும் வந்து போரும் அந்த கலாச்சாரம். இது வந்து பாருங்க பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு, இந்த இதுக்கு பின்னாடி இந்த பக்கம் ஒரு பாட்டு, இந்த பக்கம் ஒரு பாட்டா இருக்குது இது வந்து. அடுத்தது வந்து பாருங்க ஒவ்வொரு சிற்பமும் பாருங்க அப்படியே ஒவ்வொரு தனித்துவமான இதுவா காமிக்குது, ஒவ்வொரு பாவனைகளை காட்டுது. இது இந்த முகங்கள் கைகள் எல்லாமே உடைக்காம இருந்தா ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியா பார்த்துருக்கலாம். அப்படியே வந்து பாருங்க இவங்க எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாருமே வந்து போர் வீரர்கள் தான், வரிசையா நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு போர் வீரர்களும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்காங்க எல்லாம் ஃபுல்லா. அடுத்தது மேல ஒரு லேயர் இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு யாழி போல இருக்கு. யாழி போல இந்த கூர்ம இது இருக்கு இல்லையா, இந்த யானையும் கலந்து சிங்கமும் கலந்த ஒரு யாழி முகம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், தேங்க்யூ.